Sriram Capital TNPL 2024 Sikkim Madurai Panthers versus Trichy Grand Cholas. It is Salem Cricket Foundation ground. Catch gone! Extra bounce. நம்ம சொன்ன இந்த பிக்சர் நல்ல பியூட்டிஃபுல் லைன் அங்கே இருந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆகணும் முட்டார் gone. First wicket. செமையான ஒரு கேட்ச் பூமர் கோல்டன் விக்கெட் எடுத்திருக்காரு குருஜாப்னீத் சிங். ஃபர்ஸ்ட் பிளட் டிரா பண்ணிருக்காரு. எனக்கு வயசு கிடையாது, வயசஸ். செம ஷாட். ஐயோ அத விடுங்க, என்ன மாதிரி ஒரு ஷாட், பியூட்டிஃபுல் ஷாட், டோட்டல் கண்ட்ரோல். பிஸ்தா ஷாட்டுங்க. ஆஹா ஆந்தே படிச்சிருக்காருங்க. ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் ஃபார் நம்பர் 163. பேட் பாலே கிடையாதுங்க இது. ஐயோ என்னங்க சம பேரை தெரியுறாரு இவரு. மூணாவது பாட்டு புதிரானது. ஆஹா ஃபர்ஸ்ட் பாலே வெல்கம். அங்க பவுண்டரி. வசீம் அஹமத் போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அடுத்த பால் அவுட் ஆனார். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டர்னிங் விக்கெட் மட்டும் தான் நீங்க போடுவீங்களா? நான் டர்ன் நான் உனக்கு செம ஷாட்டுங்க. அற்புதமான ஷாட் பேக் ஃபுட்ல. மீண்டும் அந்த ஒரு வித்து கொடுத்தா ஆடின்னு இருப்பார் அவரு. ஷாம் சுந்தர் கலக்கிட்டு இருக்காரு. பெரிய ஷாட் முட்டி போட்டு மடக்கி அடிச்சிருக்காரு ஷரான் பிளை. சூப்பர் சிக்ஸர். இவரு நல்ல பிளேயரா தெரியுறாரு ஸ்ரீபாய். விக்கெட் கீப்பர் வசீம் டிஎன்பிஎல் கரியரை பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் பால் நல்லா பிக் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நானே இந்த பாயிண்ட் டச் பண்ணார். ஒரு காம்னஸ் தெரியுது அவர் பேட்டிங்கில். அவசரப்படல, கரெக்டான பால்ஸுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஒரு நல்ல சைன். 8வது ஓவர் 42 தான். இதோ வந்திருக்கு பிரஷர் ரிலீஸ் ஷாட். இதை பத்தா சொல்லிட்டு இருந்தோம் எப்ப வரப்போகுது இந்த ஷாட். செம்மையா அடிச்சிருக்காரு வசீம் அஹமத். பிரம்மாண்டமான 6 பாய். ஷரான் பிளை சூப்பர் 6 இதுதான். யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. பிக் பண்ணாரு. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான், அந்த ஸ்டெப் ஹிட்னு சொல்லுவாங்க. நல்ல டவுன் ஸ்விங்கும் இருக்கு. நல்லா கம்போஸ்டாக இருக்கார். அவசரமும் படல. அதில் ஒரு இந்த ஷாட்டில் ஒரு கண்ட்ரோல் தெரிஞ்சுது. இது ஷாட் எங்க அவுட்? மச் நீடட் பவுண்டரி ஃபைனலி வந்திருக்கு. 59 லாஸ்ட் 30 balls 39 runs. இம்முறை காத்துல போயிருக்கு. 6 கிடைக்கும் நிச்சயமாக. சாமையான ஷாட். ஷாம் சுந்தர் ஃபைனலி அடிச்சாருங்க. ஷரான் பிளை சூப்பர் 6. நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அழகா போட்டு கொடுத்தாரு. ராங் ஒன் நினைக்கிறேன். லாங் லீவர்ஸ் கமிங் இன்டு ப்ளே. ஷாம் 76 மீட்டர் 6. ஷாம் என்ன ராங்கா ப்ரூவ் பண்ணுங்க தயவு செய்து. இந்த வாட்டி ஃபீல்டர் கையில வந்திருக்கு. செமையான கேட்ச். நல்ல கண்ட்ரோல். கௌஷிக் அற்புதமான ஒரு கேட்ச் எடுத்திருக்கார். ஷாமோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ் லாங் ஆஃப்ல பெர்ஃபெக்ட்டான கேட்ச். கார்ல வேகமா போகும்போது தான் விக்கெட் விடும். பேட்டிங்ல நீங்க கியரை மாத்தும் போது தான் அவுட் ஆவீங்க. அதாங்க நடந்திருக்கு. சுடன் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ். ஐயோ ஒரு பெரிய ஓவரா இருக்குமா? போய் ஆகணும். ஸ்வீப் பண்ணிருக்காரு அண்ட் கிடைக்கும் ரன்ஸ். ஸ்ரீராம் ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபார் வசீம் அஹமத். அதேதான் ட்ரை பண்றாரு. பட் இம்முறை பர்ஃபெக்ட்டா கேப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. சாவையான பிளேஸ்மெண்ட். ரெண்டு ஃபீல்டர்ஸ்க்கும் இடையில பர்ஃபெக்ட்டான ஷாட். காத்துல போயிருக்கு அண்ட் குஷனையும் தாண்டி போகும். என்ன ஷாட் இது வசீம் அஹமத். ஒரு ஷரான் பிளை சூப்பர் 6 அடிச்சு அவரோட அரை சதத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. எக்ஸெப்ஷனல் ஸ்டார்ட். முதல் பந்திலே டேக் ஆன் பண்ணிருக்காரு. அருமை. அவரோட 2வது மேட்ச் அரை சதம் பதிவு செஞ்சிருக்காரு. முருகன் அஸ்வினை டேக் ஆன் பண்ணிருக்காரு. ரிஸ்க் இல்லாம ரஸ்க் சாப்பிட முடியாது. நல்ல ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ண போறாரு. செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் சொல்லும் போது ஒரு யங்ஸ்டர் இங்கே சூப்பரா பண்ணியிருக்காரு. வசீம் அடுத்த சூப்பர் ஸ்டார். டிஎன்பில இருந்து இவரா நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஆஹா இன்னொரு 6ஆ? கண்டிப்பாங்க. அப்பா எவ்வளவு பெரிய 6. அண்ணே எனக்கு என் கண்ணில் அடுத்த சூப்பர் ஸ்டார் தென்படுறாரு. எல்லா ஷாட்டும் வச்சிருக்காருயா. இந்த மாதிரி போட்டா இந்த ஷாட்டு இறங்கி ஒரு லாங் ஆன் மேல லாங் ஆஃப் மேலாம் கடாசுறாரு அப்படின்ற போது அடிக்கிற 6 எல்லாம் இழந்திருக்கான்னு தான் அர்த்தம். நேரா அடிச்சிருக்காரு. இன்னொரு 6. யப்பா இதுவும் தொலை தூரம் போயிருக்கு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடிச்சிருக்காரு சஞ்சய் யாதவ். சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோம். பட்டிருக்கு. செம ஷாட். நேரா அடிக்கிறாரு. அவரோட பலமும் அதான். ஒரு மாதிரி அந்த ஒரு வெளியே போடணும்னு நினைச்சாரு. பட் ரொம்ப வெளியே போல. வெளியே போயிருச்சு. மாத்தி சொல்லிட்டேன் பாருங்க. போன பால் 6000, இந்த பால் 4000.
சஞ்சய் யாதவ் எடுத்து கட்டுறாரு. பெரிய ஓவர் 19 ரன் வந்தாச்சு. அந்த காலை நோக்கி போடணும், தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தப்பல. இவர் வந்து பவுண்டரி அடிச்சிட்டாரு. போர் லென்த் யோமி இருக்காங்க. பட் சஞ்சய் யாதவ் ஆடணும் கடைசி வரைக்கும். ஐயோ ரன் அவுட்டா இல்ல, ஆனா மேல போவாங்க. இதுக்கு keep it rolling, keep it rolling. Satisfied, bat is grounded. I'm ready with my decision for the big screen. பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. பவுண்டரியா? எஸ், ஷார்ட் தேர்ட் மேன இந்த வேகத்தில் பந்து தாண்டி போச்சுன்னா வேறு வழியே கிடையாது. அங்கே ஒரு பவுண்டரி. 118 for 2. சமா ஷாட். ஏங்க இவர் வேற லெவல்ல ஆடுறாரு வசீம். வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு அது மாதிரி கொஞ்சம் ஸ்லோயிஷாக போடணும். ரன்னு மழை வந்துட்டே இருக்கு முத்து. நீ சொன்ன மாதிரி இந்த 200 தான் என்னோட ஐடியாவும் சொல்லியிருக்காரு வசீம். தேவுடா தேவுடா, பவுண்டரி கேட்டா 6 கிடைக்குமா? 2 ஃபீல்டர்ஸ் வராங்க, ஆனா 2 பேருமே கேட்சுக்கு போகல. இது வரைக்கும் கிரிக்கெட்ல பேட்டர்ஸ் வெல் லெஃப்ட் விட்டு பார்த்துருக்கோம். முதல் முறையா நான் ஃபீல்டர்ஸ் வெல் லெஃப்ட் விட்டு பார்த்தேன். ஓவர். புலி அந்த பக்கம் பாஞ்சிருச்சு. 50 ரன்ஸ். ஸோ 180 பிளஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷாட் அங்கே சஞ்சய் யாதவ் பேட்லேருந்து ஒரு குவாலிட்டி ஷாட். முருகன் அஸ்வின் செம்ம போலர். ஷார்ட் ஃபைன் அண்ட் ஷார்ட் தேர்ட் தான் இருக்கு. அங்கே தான் டார்கெட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஒரு ஃபேன்சி ஷாட் ஆடல. பட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஏரியாவை டார்கெட் பண்ணி பவுண்டரி அடிச்சிருக்காரு. இன்சைட் அவுட் இல்லையா? ஸ்லோயர் பாலுங்க, பிரில்லியண்டாக போட்டிருக்காரு. இது அடிங்க, ஐ திங்க் அடிபட்டிருக்கு. டைரக்ட் ஹிட். இருந்துட்டார். அதன் காரணமாக அவரால் பால் எங்க போச்சுன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ரிப்லே வாங்கினாரு. சசிதேவ் நல்ல ஃபீல்டர், பட் கம்ஃபர்டபுளா உள்ள வந்துட்டார். சஞ்சய் யாதவ் அந்த டைவ் போட்டாரு. இன்டென்ட் இருக்கு. ஹைட்ல போயிருக்கு. யார் பிடிக்க போறாங்க? பிடிப்பாங்களா? செம்ம ஹைட்ல போயிருக்கு. அண்ட் விட்டாங்க. அதான் அந்த ஹைட்ல போன உடனே தெரியும் அது ரொம்ப ரொம்ப அந்த டிராப் பார்க்குறோம். அகைன் பேக் ஆஃப் தி ஹேண்ட் ஸ்லோயர் ஒன். சசிதேவுங்க ஃபீல்டர், நல்ல ஃபீல்டர்ஸ் நிறைய பிரமாதமான கேட்சஸ்ல எடுத்து பார்த்தோம். பட் இது நல்ல ஹைட்டா இருந்தது. அண்டர் த லைட்ஸ் குர்ஜப்னீத் ஸ்ட்ரெயிட் அவே. பட் நல்லா ஆடிருக்காரு அவர். ஆஹா, சிக்ஸுங்க. பட்ட உடனே தெரியாது வெளியே போயிருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாகவே நல்ல ஸ்ட்ரைக். சஞ்சய் யாதவ் நோன் ஃபார் பிக் ஹிட்டிங். ஷாரான் பிளை சூப்பர் 6. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே யார்க்கர் லென்த்ல விழுந்துட்டு இருந்தது. கொஞ்சம் பால் ஃப்ரண்ட்ல இருந்தது. இவர் டீப் இன்சைட் தி கிரீஸ்ல இருந்தாரு. 77 மீட்டர் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே தெரியும் கிரான் ஆகாஷ் அண்டர் பிரஷர்ல போட்டுட்டாரு. அவரும் நிறைய பின்னாடி போட்டாரு. அச்சாருங்க, மான்ஸ்டர் சிக்ஸ்ங்க அது. அப்பா அப்பா அப்பா. So 50 for Sanjay Yadav. Brilliant batting. ரெண்டு பேரும் கலக்கிருக்காங்க. 179 for 2. சிம் 100 அடிப்பாரா? அதுதான் இப்போ வந்து ஒரு கேள்வி. ஃபுல் டாஸ் அகைன். டீப் இன்சைட் தி கிரீஸ் யார்க்கர் அட்டெம்ப்ட். பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்ல நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரெயிட் as an arrow. கிரிக்கெட் வந்து இட்ஸ் a game of yards ன்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இங்க நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 6 கொஞ்சம் முன்னாடி கொடுத்தாரு, உள்ள வந்தாரு. ஏன்னா அவரு அந்த இன்னிங்ஸையும் ஸ்டெபிலைஸ் பண்ணும், அதே சமயத்தில் ஒரு வசீம்க்கு நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ரோல் இருந்தது. அந்த மெச்சூரிட்டி காட்டினாரு. பிரமாதமாக விளையாடின அந்த ப்ரெஷரை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாரு. ஃபுல் டாஸ் எப்போ சொன்னீங்களோ அடுத்த செகண்ட் சிக்ஸுங்க. ஃபுல் டாஸ் எங்கேயோ கார் பார்க் அவுட் ஆஃப் தி பார்க் அடிச்சார். எங்கேயோ பால் தொலைஞ்சிட்டு வேற பால் தான் ஓடும். அந்த மாதிரி ஆயிருக்கு. பயங்கர மான்ஸ்டர் ஹிட்டுங்க கொடுத்துட்டாருங்க. நோ பால், ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டு கண்டிப்பா 6 வேற அந்த பால்ல. ஃப்ரீ ஹிட் ஸ்லோயர் ஒன் தான் ஷோர். 6 மறுபடியும் பார்க்குறோம். அப்பா என்ன அடி, கரெக்டாக வாகா வந்தது, வெளியே அடிச்சிட்டாரு. நல்லா ஆரம்பிச்சாரு. பட் எண்டில் அவரும் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணார். அலெக்சாண்டர் மற்றும் குர்ஜப்னீத் இவங்க 2 பேரும் தான் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. மற்ற எல்லாருமே நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 8 bowlers. ஷாட் and Sriram Capital fantastic 4. கேப்டனோட பேட்ல இருந்து போட ஷாட் பர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணாரு. கேப்ல போயிருக்கு பந்து. 8 ரன்கள் இந்த ஓவர்ல இதுவரையும்.
நகுந்து நாடி இருக்காரு, ஆன் சைடில் அடிச்சு விட்டுருக்காரு. அண்ட் நிச்சயமாக ஒரு ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4ல தான் இந்த ஓவர் முடிய போகுது. 12 வித்அவுட் லாஸ். காத்துல போயிருக்கு பந்து. அண்ட் பவுண்டரியும் கிடைச்சிருக்கு. நிச்சயமா கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணி இருந்திருக்கலாம் பட் ஈஸ்வரன் அவர்தான். மறுபடியும் காத்துல போயிருக்காரு. இந்த இம்முறை கரெக்ட் ஆகல. ஆனா கடைசியா கேட்ச் எடுத்திருக்காரு கேப்டன் ஆண்டனி தாஸ் அவர்கள். ஒரு 4, ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சது, அதையும் அடிக்க போனாரு லோகேஸ்வர். ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. பேட்டின் மேல் பகுதி ஆண்டனி தாஸ் போன பால் விட்ட கோல் பிடிச்சிட்டாரு. பட் சரவணனுக்கு மகிழ்ச்சி. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். கேப்ல போயிருக்கு. பவுண்டரி கிடைக்குமா? எஸ், பவுண்டரி கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். கிடைச்சிருக்கு. மற்றும் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபென்டாஸ்டிக் 4 இம்முறை. காத்துல அண்ட் ஃபீல்டர் இருக்காரு. ஷார்ட் ஃபைன் லெக்ல அண்ட் எடுத்திருக்காரு கேட்ச். வாட் a கேட்ச். முதல்ல ஒரு பவுண்டரி விட்டிருந்தாலும் இம்முறை செமையான கம்போஷர்ல அந்த கேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சோ கௌஷிக் போன மேட்ச்ல நல்லா ஸ்கோர் பண்ண 2 பேட்டர்ஸுமே இப்பொழுது விக்கெட்டுங்க. ஒரு மாதிரி பால் வரல, த்ரூ த ஷாட் அடிச்சிட்டாரு. பட் இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச். ஈஸ்வர் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும் ஒரு பால். போலராக உள்ள வந்து 2 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட். ஆனா 2 ரன் அப்படின்னு சொல்லும் பொழுது கேப்பை கண்டுபிடிச்சிருக்காரு ஹரி நிஷாந்த். மீண்டும் ஒரு முறை ஒரு ஸ்ரீராம் ஃபென்டாஸ்டிக் 4ல இந்த ஓவர் முடியுது 31க்கு 2. லைன்ஸ் இது கரெக்டா இருக்குங்க. அதன் காரணமாக நிச்சயமா பவுண்டரி கிடைக்கும். NS சதுர்வேதும் வந்திருக்காரு பார்ட்டியில. கேப்டனை ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பவுண்டரி பவர் பிளேல அடிச்ச ரன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஆஹா, ஐயோ என்னங்க இவ்வளோ நல்ல ஓவரை போட்டு லெக் பைஸுங்க. ஓவர் முடிவில் 41-42. நைஸ். ஹரி நிஷாந்த் ஆஃப் சைடில் வந்த பால் கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு லெக் சைடில். ஸ்ரீராம் 4 இன்னொரு முறை. ஓஜோ கீப்பர் கையில பட்டிருக்கு. பவுண்டரி போறதை தடுக்க முடியுமா? இல்ல, 4 போயிருக்கு. அண்ணே தம்பா என்னையா அது? திடீர்னு பார்த்தா வக்கார நோஸ் மாதிரி போடுறாரு. கச்சா முச்சான் ஸ்விங் ஆச்சு உள்ள புரியுது. ஒரு மாதிரி கீப்பரே பேந்தா மாதிரி ஆயிட்டாரு. நான் கீப்பர் வசீம். இது வந்து கீப்பர் மேல தவறே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஆங்கிள் அப்படி போனாரு. டபாக்னாது அங்கன்றப்போ அடுத்த ஓவரில் திரும்ப எடுத்துட்டு வரேன். இங்க ஃபீல்டர் மிட் ஆஃப் அவுட். ஃபுல் டாஸ் பால் போட்டு விக்கெட் கிடைச்சிருக்கு. பேர்லயே அதிசயராஜ் இருக்கு. அதிசயமா இருக்காதா? பின்ன திருச்சி உள்ள வருவாங்க நீ சொன்ன. ஆனா உள்ள போனது என்னமோ சத்ருவேது தான். மிட் ஆஃப்ல கையில் அடிச்சிட்டாரு. அங்க பாக்குறோம். பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். யாரோட விக்கெட்னு பாத்தீங்கன்னா சத்ருவேது. ஆனா இந்த மேட்ச்ல நான் முழுசா சொல்லிட்டே இருந்த முத்து ஃபுல் டாஸ் தான் டேஞ்சரஸ் பாலா இருந்திருக்கு அப்படின்றது. ஒன்னு பீட்டு நாராங்க இல்ல விக்கெட் கொடுக்குறது இல்லனே. இப்பதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன மீச வச்சாலும் சந்திரன் இல்ல. அவுட்டா தாண்டிருச்சா? ஃபர்ஸ்ட் 6, ஃபர்ஸ்ட் ரன் சிக்ஸர் மூலமா கிடைச்சிருக்கு அக்ரம் கானுக்கு. அண்ணன் எவ்வழியோ தம்பியும் அவ்வழின்னு காமிச்சிருக்காரு. ஏப்பா என்னப்பா இது? நான் தான் சொன்னேன்ப்பா அண்ணி இவ்வளோ நாளாக நீங்கள் எதுக்கலான்ற மாதிரி ஒரு ஷாட். அஸ்ஸா என்னப்பா சிங்கிள் அடிச்ச மாதிரி அடிச்சாரு. நேரம் போய் டபக்குன்னு வந்துருச்சு. ஷாரன் பிளை பவுண்டரியா? இல்லனே, ஷாரன் பிளை சூப்பர் 6 இது. 6ஆ? யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு பாருங்க. கரெக்டு தான். ஆனால் தோனி இவங்களாம் அந்த பைக் வாங்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஹரி நிஷாந்த் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் சொல்லுவாங்க. இவர் ஸ்டாண்ட்லயே டெலிவர் பண்ணியிருக்காரு. அச்சச்சோ 6 அடிச்சோன்னே கேப்டனுக்கு கிராம்ப்ஸ். ஏப்பா கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி எனக்கு ஒரு இன்னிங்ஸ் இருக்கா ஹரி நிஷாந்துக்கு? ஷாரன் பிளை சூப்பர் 6 யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு. ஆனால் யானைக்கு கிராம்ப்ஸ் வந்துச்சேப்பா. யானைக்கும் அடி சறுக்கும் கிராம்ப்ஸும் வரும். நிஜமாவே யானைக்கு தான் கிராம்ப்ஸ் வருமா தெரியல. ஆனால் இதில் இந்த சிக்ஸர்னால சந்தோஷப்படுறதா இல்லை ஹரி நிஷாந்த் இனிமே இந்த மாதிரி 6 அடிக்க முடியுமா இல்லை வரிக்கவுன்ட்டாருன்னு வருத்தப்படுறது? உங்க அப்பா அந்த மேட்ச்லாம் பார்க்கவே மாட்டாரா? எங்க அப்பாவுக்கு நான் லெஃப்ட் ஹேண்டர்னே ரஞ்சித் இருங்க இங்க விக்கெட் விட போகுது. ஃபீல்டர் வராரு பந்து கடியில. நல்லா ஜட்ஜ் பண்ணாரு. சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு ராஜ்குமார். அந்த கேட்ச் பிடிச்சது. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் கிடைச்சிருக்கு. போட்டோம்னா ஒரு டர்ன் இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொன்னேன். ஆக்சுவலாக பிச் ரிப்போர்ட்ல இங்க பாத்தீங்கன்னா பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி நான் சொல்லி அதான் மறுபடியும் பூமர் போட்டு மொட்டு விடுங்க. நேரா லபக்ன போய் விழுந்திருக்கு. இந்த மாதிரி கேட்ச்லாம் இந்த ஸ்ட்ரைக். ஓ நல்ல ஷாட். பேட்ல பட்டிருக்கா இல்ல ஹைட்டா ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அண்ட் லெக் பைஸ் 4 கிடைச்சிருக்கு. ஷார்ட் பால் புல் பண்ணியிருக்காரு. அண்ட் கிடைக்கும் ரன்ஸ். 4 ரன்ஸ் ஃபார் ஸ்வப்னில். செமையான ஷாட். எப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் போறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
கரெக்டா சூஸ் பண்ற பாருங்க அது கேட்ச் அவுட். ஹரி நிஷாந்த் செட்டில்டு பேட்டரோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு முதல் பந்திலேயே. என்ன பெர்ஃபார்மன்ஸ் இது, என்ன இம்பாக்ட் சஞ்சய் யாதவ் கிட்ட. போன ஓவர்ல எடுத்தார் விக்கெட், இந்த ஓவர்ல எடுத்தது அதை விட பெரிய விக்கெட். அவர் போன பிரைஸுக்கு ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்றாரு. இது ஹரி நிஷாந்தோட ஷாட்டே கிடையாது. சின்ன பவுண்டரி ஆஃப் சைடு ஒத்துக்கிறேன், பட் தேவையில்லாத ஷாட் தான் இந்த டைம்ல. போடலன்றது வேற. பேட்டிங்ல ஆடிட்டு இருந்தாரு. ஆஹா ஷம்மா அட்டெம்ப்ட்டுங்க, பிடிச்சிருக்கணும். விக்னேஷ் வந்துட்டார் பாலுக்கு, பட் இருந்தா கூட அதை வந்து அந்த ஓடியே வந்ததுனால விட்டுருக்காரு. வெரி வெரி அன்ஹாப்பி சஞ்சய். ஷாட் அங்கே நல்ல டைமிங் நல்லா இருந்தது, பட் கிரவுண்ட் கவர் பண்ணார் விக்னேஷ். டெஃபினட்டாக பிடிச்சிருக்கணுங்க. சஞ்சய் யாதவ் டிசப்பாயிண்டட். இந்த மாதிரி கேச்சஸ் தான் வந்து கேமை வின் பண்ணிட்டு இருக்கு. இங்க வைடு 5 வைட்ஸ் பிளஸ் ஃப்ரீ ஹிட். பாப்பா என்ன நடக்குது, செமைய ஆரம்பிச்சு ஓவர் ஆன்டி கிளைமேக்டிக்கா போய்கிட்டு இருக்கு. 11 ரன்கள் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி 4 தான் கொடுத்தாரு. என்னங்க நல்ல வாய்ப்புங்க, ஜெயிக்கிறதுக்கு விட்டக்கூடாது. சொல்லிடாங்கிறாரு. நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தா அவர் எதுக்கு பிடிக்கணும். அனைத்து ஊர்களையும் நடக்குது. இப்போயே புக் பண்ணுங்க. ஃபைனலுக்கும் இப்போயே இருந்தால் புக் பண்ணிடுங்க. நல்ல ஷாட் சசிதேவ். நிறைய இந்த மாதிரி போராட்டம் பண்ணி இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு சிஎஸ்ஜிக்காக ஆடும்போதும் சரி. கடைசி இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்ற போது வந்து பார்த்துருங்க. இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் பார்த்துட்டு ஆஹா காலி முத்து 4 ஓவர் 4 நிமிஷம் பின்னாடி இருக்காங்கன்னு ஏதோ நீ சொன்னேன். ஆனால் எனக்கு நான் ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க இந்த வீடை விட்டு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு முக்கியமான பிரேக் த்ரூ. எக்ஸாக்ட்லி சசிதேவ் கொஞ்சம் ஸ்கிராட்ச் இன்னிங்ஸ் தான். 15 பால் 17. நேரம் அடிக்கிறதுக்கான முயற்சி தான் இருந்தது, பட் கொஞ்சம் விக்கெட் வந்து ஸ்லோவாக வந்தது காரணத்தினால எதிர்பார்த்த அளவுக்கு அவர் அடிக்க முடியல. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டிஸ்டன்ஸ் இல்ல. பிரான்சிஸ் ராக்கின்ஸ் தேடி வருது பந்து. அச்சச்சோ நல்ல வேலை. நிச்சயமா செக் பண்ணுவாங்க, ஆனா தொடலன்றது அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் டக் அவுட்ல இருக்கிற அவங்களோட டீம்மேட்ஸும் சேர் பண்றாங்க. பெரிய விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்வப்னில் சிங் அவுட். First contact is within the field of play. Keep it rolling. Keep it rolling. Keep it rolling. அவுட் டிசிஷன் தான் வரப்போகுது. சந்தேகம் எதுவும் கிடையாது. விக்கெட் எடுக்கிறாரு. அவுட். இன்னொரு விக்கெட். முருகன் அஸ்வின் லாஸ்ட் ஹோப். அதுவும் காலி. அவுட் ஆயிருக்காரு ராஜ்குமார். இந்த காலங்காலமா சொல்லுவாங்க சல்புல், அந்த ஸ்பீட் போட்டு இன்னொரு விக்கெட் ஆச்சு. பாருங்க ஐ திங்க் முக்கியமான வீடுங்க. மோர் ஆர் லெஸ் கதை கந்தல் நினைக்கிறேன். மதுரைக்கு ஜிகிருதண்டா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை. திருச்சி தெரிச்சிட்டாங்க. நேத்தி மாதிரி இல்லை, திண்டுக்கல் டிராகன்ஸ் மாதிரி. ஆஹா இன்னொரு விக்கெட்டும் காலியா. நேராக லபக்குன்னு போய் விழுந்திருக்கு லாங் ஆண்டில். எஸ் மோர் ஆர் லெஸ் இன்னும் 17 ஓவர்களில் மேட்சே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். 9வது விக்கெட்டும் காலி மதுரை. அதமான ஒரு கேட்ச், ஸ்லோவர் டெலிவரி. எனக்கு என்ன பிடிச்சிருக்கா, லென்த் நல்லா பின்னாடி வைக்கிறாரு, பேட்டரை சேலஞ்ச் பண்றாரு. நல்ல கேட்ச் ஜட்ஜ் பண்ணாரு, ஃபிளாட்டா வந்தது. அந்த பவுண்டரி ரோப் எங்க இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சது சஞ்சய் யாதவ். வரைக்கும் நாளைக்கு மாறிடும். காட் பிஹைண்ட் கான். ஒரு ஹியூஜ் வின் அங்க பாக்குறோம். 9 கேமுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு வெற்றி, அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ட்ரிச்சி 67 ரன் வித்தியாசத்துல ஹியூஜ் வின். இது ட்ரிச்சிக்கு நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணோம், மதுரைக்கு அடி பாதாளத்துக்கு தள்ளும் நெட் ரன் ரேட்ல. ஈஸ்வரன் finishing things off around the wicket. வந்த அந்த ஆங்கிள் வசீம் இன்னைக்கு அவர் பேட்டிங் மட்டும் இல்லாம கீப்பிங்லயும் கலக்கி இருக்காரு. ஒரு அருமையான வெற்றி, ஒரு அபாரமான வெற்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்துல திருச்சி வின் பண்ணியிருக்காங்க. 67 ரன் வித்தியாசத்துல ஒரு மாபெரும் வெற்றி. நேத்தி சேலம் இன்னைக்கு ட்ரிச்சி பேக் டு பேக் அப்செட்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீம் வின்னே பண்ணாத டீம் தான் அவங்களுக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக போக பேக் எண்டில் உங்களுக்கு அந்த நெட் ரன் ரேட் ஒரு அருமையான ஒரு வெற்றி. இப்போதைக்கு லூசிங் கேப்டன் ஹரி நிஷாந்த் பிக்கப் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக எழுந்து ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் கார்டை பார்க்கும்போது ஹரி நிஷாந்த் கேப்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபார்முக்கு வந்தார். பட் இருந்தாலும் அது போரில் பேட்டிங் டிஸ்பிளே கண்டிப்பாக ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா திருச்சி கிராண்ட் சோலாஸ் அவங்களோட போலர் சூப்பராக போட்டாங்க. ஈஸ்வரன் இன்னைக்கு கம்மியாக போட்டார், பட் கடைசியில் ஒரு விக்கெட். சரவணகுமார் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்.